சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறது அந்த பதிவுல பார்க்க போறோம். மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபராசியில தற்போது கோச்சார குரு இருந்துட்டு இருக்கிறாரு. குரு பஞ்சமஸ்தானத்துல பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகரத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். 7.5 சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத உணர முடியும் உங்களால. இருந்தாலும் அந்த குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். எப்ப வக்ரம் அடைகிறாருன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு வக்ரம் அடைகிறார். தை 22ஆம் தேதி 4/2/2025 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் குரு வக்ரமாகிறார். 120 நாட்கள் ஏவரேஜா. அப்போ 5ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இந்த குரு வக்ரமாகி வக்ர பயிற்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வருடம் குரு வக்ர பயிற்சி கிடையாது. வக்ரமாகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரெண்டுமே ரிஷபராசிலேயே முடிஞ்சிடுது. குரு வக்ர பயிற்சி எல்லாம் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு 3-12க்கு அதிபதி. 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ரெண்டுமே மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடம் பகுதி மறைவு, 12ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானம். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி வக்ரம் அடைகிறது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான். நிக்கிற பாவம் 5ஆம் பாவம் பூர்வீக ஸ்தானம், அங்க போய் அது வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன நெகட்டிவா கொடுத்தாலும் நிறைய பாசிட்டிவா கொடுக்கும். என்னென்னங்கிறத லைனா 1 by 1 நம்ம பார்ப்போம். முதல்ல 5ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. இதை எல்லா மகர ராசி அன்பர்களும் கேட்டுக்கிடுங்க. கல்யாணமாகி 7-8 வருஷமா குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, 3 வருஷம் குழந்தை இல்லை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், அது நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பதியினருக்கும் நீங்க மகர ராசியாகவோ அல்லது மகர லக்னமாகவோ இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்தின் மூலமாக கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகும். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சிம்பிளா ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப அதுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளா செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. சிம்பிள் செக்அப் வேணும். கணவன் மனைவி 2 பேருமே செய்துட்டு வர்றது நல்லது. அந்த மருத்துவ செக்அப் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாம அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு போடுவாங்க, தீபம் ஏத்துறக்கும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த விஷயத்த பண்ணுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தினமும் சீரகம் போட்டு தண்ணி நல்லா சுண்ட காய்ச்சி தண்ணி காய்ச்சி அதுல சீரகத்தை போட்டு அந்த சீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அது குரு வக்ரம் ஆரம்பிச்ச காலத்தன்னைக்கு, அதாவது புரட்டாசி 23ஆம் தேதி அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். 4 மாச காலம் இதை செய்யுங்க. 4 மாச காலத்துல கண்டிப்பா இறையருளால புத்திரபாக்கியம் உண்டாயிடும். கண்டிப்பா புத்திரபாக்கியம் உண்டாயிடும். இந்த 4 மாச காலங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா மாமிசத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாத்துக்கும் இது சான்ஸ் கிடைக்காது. சான்ஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க. நீங்க மகரமா இல்ல எனக்கு மகரமா இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்கு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலும் யாராவதுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எவ்வளவோ வழிபாடுகளை பண்ணி, எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணி, எவ்வளவோ மருத்துவங்களை எடுத்து குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நல்ல ஒரு சான்ஸ். ஒருவேளை அவங்களுடைய சுய ஜாதகத்துல 5ஆம் இடமோ 5ஆம் பாவத்திலேயோ ஏதாவது கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலோ, இல்ல குருவோட திசையோ புத்தியோ அந்தரமோ பிராண சூட்சம தேகா இப்படின்னு எப்படி தசாபுத்தி அந்தரத்தை பிரிச்சு கொஞ்சம் பின் பாயிண்ட்ல குரு வந்துட்டாலும் கண்டிப்பா அந்த காலகட்டம் புத்திர பேரு அமைஞ்சிடும், கரு உண்டாயிடும். அதற்குண்டான சான்சஸ் இருக்குது. எப்படியுமே அந்தரம் பிராணா தேகம் எல்லாம் எப்படி குரு சம்பந்தப்பட்டு வந்துருவார்.
ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்ப இந்த வழிபாடை செய்ய வேண்டியது அவங்கவுங்க கடமை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது அற்புதமான வரப்பிரசாதம். மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும், பார்த்துக்கிடுங்க. ஓகே, 5ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறாரு, இந்த விஷயங்களை கொடுப்பார். குழந்தைகள் இருக்கு சார் எனக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல் தொந்தரவுகளை கொடுப்பார், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார், கொஞ்சம் அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. குழந்தைகளுக்காக கண்டிப்பா மருத்துவ செலவு எடுக்க வைப்பார். சோ அது ஒரு விஷயத்தை சொல்லுது. அதே போல மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள், திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். எல்லாம் எப்படிங்க திட்டம்? செலவு செய்யறதுக்காக தான் ஓடும். பிரம்மாண்டமா இருக்கணும், நல்ல லக்ஸுரியா கார் வாங்கணும், வீட்டு லக்ஸுரியா கட்டணும், பெரிய டிவி வாங்கணும், பெரிய 2 டன் 2.5 டன்ல ஏசி வைக்கணும், சின்ன ரூமுக்கு ஒரு 10க்கு 16 ரூமுக்கு 2.5 டன்ல ஏசி வேணும். இந்த மாதிரி ஆடம்பரம் பண்றதுக்கு உண்டான எண்ணமும் சிந்தனையும் உண்டாயிட்டே இருக்கும். மனசு திருப்தி வச்சிருக்கணும், பிறந்தது எதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் மனசுக்குள்ள உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ இது எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டா எல்லாமே செய்ய முடியாது. ஆனா ஒரு சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புனா, நிறைவேறக்கூடிய ஆசைகளும் உண்டு. அதுல நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்மளுக்கு கிடைக்கும், அதுல மாற்றம் இல்லை. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமா சின்ன சின்னதா டென்ஷன், பிரஷர், அலைச்சல் இருக்கும். இல்ல அதுல கேஸு, கோர்ட்டு கேஸு, வழக்குகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமா அதை கையாள வேண்டிய கட்டாயம் உண்டு. சில நேரங்கள்ல நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த வீடை நோக்கி, பூர்வீகத்தை நோக்கி ஒடியாறக்கூடிய காலகட்டம். என்னதான் இருந்தாலும் நம்மூர் மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமானு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம ஊரை நினைச்சிடுவோம், ஒடியாந்துருவோம் சொந்த ஊரை நோக்கி. அது அப்படியே அம்மா மடியில படுத்த மாதிரி ஒரு சுகம் சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்றீங்க, குலதெய்வத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமா அது இருக்குது. கெடா வெட்டுறது, கோழி, ஆடு இல்ல பொங்க வைக்கிறது, இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதல்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ ஒன்று வேண்டியிருப்போம், பல வருஷமா செய்யாம இருந்திருப்போம், இப்ப செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கனவுல வந்துட்டு தெய்வம் சொல்லிட்டு போயிடும், இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில வந்துடும். அது நம்மளுக்கு ஞாபகத்தை கொடுத்துரும். நம்ம வீடியோவில் சொல்றோமா, இது கூட அது ஒரு கீயா இருக்கலாம். தெய்வம் எப்படி வேணாலும் வரும், வேண்டுதலை கேட்கும், வேண்டுதலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது. குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை கொடுக்கறது, உடனே குழந்தைகளுடைய உடல் தொந்தரவுகளை கம்மி பண்ணணும்னா முடிக்காணிக்கை கொடுக்கறது சிறப்பு. முடிக்காணிக்கை கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். சரிங்களா, எடைக்கேடா கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் வேண்டியிருப்போம். வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சகோதரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களுடைய இளைய சகோதரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறாங்க அப்படிங்கறத சொல்லுது. இளைய சகோதரத்துக்கும் குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. இளைய சகோதரத்துக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும். அதே போல அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, திட்டம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறத சொல்லுது. ஒரு ரெண்டாவதா இந்த காலகட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைன்னா ஒரு 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, 20 வயசுலாம் இருக்குது இல்லையா, அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சொந்த இடத்தை விட்டு இடம் மாறி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப பிரில்லியண்டா நடந்துக்குவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கரா, ரொம்ப பிரில்லியண்டா அந்த காலகட்டம் அவங்க நடந்துக்குவாங்க குழந்தைகள். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அந்த காலகட்டம் பார்க்கப்படுது. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரமாகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 5ஆம் இடத்துல கூடிய குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்க ராசியும் பார்ப்பாரு இல்லையா. சோ அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதையும் பார்த்தரலாம். 9ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை விழுகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையும் செய்யறதுக்கு முற்படுவீங்க.
ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது, ஆனா அந்த நாலேஜ் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அதை கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதையும் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாமே உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை மையப்படுத்தி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை, உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா வளர்ச்சிக்கு உண்டான பாதை தென்படும். மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும். அது உங்களை திருத்துறதுக்காக, உங்களுடைய தவறுகளை செதுக்கிறதுக்காக. எப்பவுமே அடிபடுறகள் தான் சிலையாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல உங்களுடைய தவறுகளை மேலதிகாரிகள் திருத்துவார்கள். மேலதிகாரிகள் மட்டும் இல்ல, உங்களுடைய தந்தை, உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வேலையை செய்வார்கள். சந்தோஷமா ஏத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க. மூணாவதா, வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணம், இல்ல அங்க போய் செட்டில் ஆகிறது, வேலைக்காக, படிப்புக்காக. கணவன் அங்க இருக்காரு, நான் போகணும் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாலும் இந்த காலகட்டம் அதற்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. கண்டிப்பா சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதே போல உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்க தந்தையினுடைய ஆரோக்கியம் ரெண்டுமே மேம்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. தந்தைக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்துடும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், மன தைரியம் அதிகரிக்கும். எதுனாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திடமான சிந்தனை, திடமான மனசு உங்க தந்தை கிட்ட நீங்க பார்க்க முடியும். ரொம்ப பாசிட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, எனக்கு மகர ராசியில பிறந்த குழந்தை இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், சேருவோமா அப்படின்னா பாருங்க, உங்களுடைய குழந்தை மகர ராசியாக இருந்தால் இந்த காலகட்டம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். மேக்சிமம் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்த குழந்தையா இருக்குது, வீட்டுல இருக்காங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், மிஸ்கம்யூனிகேஷன், சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும். அதனாலதான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். மூணாவது நபராலதான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அதை சரி செய்யும் விதமாக இந்த காலகட்டம் மாறும். குரு வக்ரமாக ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த 4 மாச காலகட்டங்களில் கண்டிப்பா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இது சொல்லுது. அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாருங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமான முடிவை தந்தே தீரும். வெற்றி உண்டு அந்த முயற்சியால. ஸோ ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவதா, மூத்த சகோதரம், பாலிய நண்பர்கள், சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலை சுகப்படுவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்படிலாம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களோட அட்வைஸை, முடிஞ்ச அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்கள டெவலப் பண்ணி விடுறதுக்கு உண்டான வேலையை செய்வீங்க. ஸோ இது குட் அண்ட் வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனசுல நினைச்சிருக்கக்கூடிய ஆசைகள் ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகிட்டு வரும். ஒருத்தர் டிவி வாங்கணும்னு நினைக்கலாம், ஒருத்தர் கார் வாங்கணும்னு நினைக்கலாம், 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கலாம். இப்படி என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அது ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகிட்டே வரும் இந்த வக்ர குரு காலகட்டங்கள்ல. ஸோ நல்ல விஷயம். ஃபைனலா உங்க ராசியவே குரு பார்க்கிறார். தன்னுடைய பாக்கியஸ்தான பார்வை, பாக்கிய பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வையில உங்க ராசியை பார்க்கிறார். நான் வக்ரம் பெற்ற குருவா இருக்கு. இப்ப பாருங்க, மற்றவர்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். இந்த காலகட்டம் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலேயும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கே ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. மனசுல நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு விழிப்புணர்வோட செயல்பாடு, தெய்வ பக்தி எல்லாமே வரக்கூடிய அமைப்பா பார்க்கப்படுது. தைரியமா செயல்படுவீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ராசியை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கே கிடைச்சிருது.
அலைச்சலை பற்றி கவலைப்படாமல் உங்களை டெவலப் பண்ணக்கூடிய விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. இந்த வக்ர குரு என்ன சொல்லுதுன்னா, நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை, செல்வ செழிப்பை ஏற்படுத்துது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொஞ்சம் வில்லம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.